Welcome student, welcome to Immaculate Heart of Mary Matriculation School video class 1st standard EVS. Good morning my dear students. Today we are going to see Unit 3 in EVS, Our Society. Children, what do you mean by society, children? Do you know? Do you have any idea? Okay, I'll tell you. Society is nothing but a group of people living together in an environment that is called society. In this lesson, we are going to see two main topics, that is importance of different festivals celebrated by different kinds of people. Another topic is different roles of people in society. Now let's see the first topic about festivals. We celebrate many festivals. Some are celebrated to thank nature and others are local celebrations. All festivals are occasions to express our unity. Festival, we are celebrating the festival to thank the nature. இயற்கைக்கு நன்றி சொல்லும் வகையில் நாம் ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடுறோம். அடுத்தது ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், தட் இஸ் பொங்கல் ஃபெஸ்டிவல். Do you know why we celebrate Pongal, children? Yes, Pongal is a harvest festival. In Tamil we can say உழவர்கள் தினம், அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். உழவர்கள்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? Farmers. Good. Now see, a good harvest brings happiness to all. Festival gives us enjoyment and happiness. During Pongal, we thank nature for giving us the food to we eat. More than நன்றி சொல்லும் வகையில் நாம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை நாம் கொண்டாடுறோம். பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாடுறோம். இயற்கைக்கு நன்றி சொல்லும் வகையில் உழவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றா கூடி பொங்கல் விழாவை கொண்டாடுவாங்க. நெக்ஸ்ட், in Pongal festival, Hindus will celebrate the Pongal festival for 4 days. Each day has a unique feature. Let's see one by one. First day, Bogi. On this day, people discard old things and clean their homes. Bogi அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, சுண்ணாம்பு அடிப்பாங்க, வீட்டை நீட்டாக க்ளீனாக வச்சுப்பாங்க. They will paint their house. Then they draw beautiful columns in front of the house. உங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க? வாசலில் நல்ல பெரிய பெரிய கோலம் எல்லாம் போடுவாங்க, ரங்கோலிஸ்லாம் போடுவாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து அது பார்க்கவே எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். ஓகே, அந்த நாளில் போகி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? They burn old and damaged items. Burning tires and plastic items makes the air dirty. This should be avoided. பழைய பொருட்கள், டேமேஜ் ஆன ஐட்டம்ஸ் அதை தான் கொளுத்துவாங்க. அன்னைக்கு போகி அன்னைக்கு கொளுத்துவாங்க. பிளாஸ்டிக் டயருங்க, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொளுத்தக்கூடாது. அது என்ன ஆகும்? ஏர் வந்து பொல்யூட் ஆகும். ஸோ we should avoid that. Then second day, Thai Pongal. On this day, people prepare pongal in a new pot with newly harvested rice. They worship and thank the sun. The people என்ன பண்ணுவாங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? புது பானையில் பொங்கலிட்டு கரும்புலாம் வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க. They worship and thank the sun. நன்றி சொல்லும் வகையில் அன்னைக்கு அந்த நாள் இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது தேர்ட் டே.
Next we are going to learn about Mattu Pongal, third day. It is a celebration to thank cattle which work hard for us. Cattle are decorated and worshipped on this day. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை என்ன பண்ணுவாங்க, நல்லா குளிப்பாட்டி அதுக்கு பெயிண்ட், அதோட கொம்புக்கு எல்லாம் பெயிண்ட் அடித்து மாலை போட்டு பொட்டு வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கொம்பில் பலூன் எல்லாம் கட்டுவாங்க. அந்த மாட்டோட உடம்புல பட்டு துணி அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா அலங்கரித்து கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த மாடு எவ்வளோ உழைக்குது இல்லையா, கேட்டல் இந்த ஃபீல்டெல்லாம் நல்லா உழைக்குது இல்லையா, உழுறதெல்லாம் எப்படி மாடை வச்சு தான் உழுறாங்க. ஸோ அந்த மாட்டுக்கு நன்றி சொல்லும் வகையில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு 3வது நாள் கொண்டாடுவாங்க. நெக்ஸ்ட் 4th டே காணும் பொங்கல், அதாவது உழவர் திருநாள். It is a day for thanking the farmers. People also visit relatives, friends, temples and scenic spots and have fun together. என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க, பீச்சு, பார்க்கு, மூவிஸ் போவாங்க. அவங்க அந்த நாளை நல்லா பொழுதுபோக்காக கழிப்பாங்க. அதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறது. Next we are going to see about local festivals. Local festivals-னா என்ன, அதை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். வான்மதி went to see the local village festival with her grandfather. நான் அந்த வான்மதின்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, அவங்க தாத்தா கூட வில்லேஜ் கிராமத்துக்கு போச்சு. நீங்கள் கிராமத்துக்கு பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே நிறைய இந்த திருவிழாலாம் நடக்கும். அந்த திருவிழாவில் இந்த பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் அதெல்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் see வாட் ஹேப்பன் தேர். வான்மதி என்ன பண்ணுறா, அந்த பிக்சரில் குதிரையில் உட்காந்து மெரிகோ ரவுண்ட், ராட்டினம் சுற்றிட்டு நல்லா அது ஒரு நல்ல கேம். அதுக்கப்புறமா அவள் என்ன பண்ணுறா, ஷீ வாட்ச் த கரகாட்டம் அண்ட் புலியாட்டம் டான்சஸ். புலியாட்டம்லாம் பார்த்துருப்பீங்க, புலியாட்டம், கரகாட்டம் அதெல்லாம் அவள் பார்த்தா. தென் ஷீ பாட் கலர்ஃபுல் பேங்கிள்ஸ், பலூன்ஸ் அண்ட் சம் டாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பலூன், வளையல்கள், அவளுக்கு பிடித்தமான பொருள்கள் எல்லாம் வான்மதி வாங்கினான். Next we are going to see about the festival of joy. Festivals like Ramzan, Diwali and Christmas are days of prayer, joy and sharing. On these days, people wear new dresses and decorate their homes. They prepare special food items which they distribute to everyone. இப்போ நம்ம வீட்டில் ரம்ஜான் கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம், கிறிஸ்மஸும் கொண்டாடுறோம். இதெல்லாம் எதுக்காக கொண்டாடுறோம், நம்ம அடுத்தவங்களுக்கு எது இருந்தாலும் ஷேர் பண்ணுறதுக்காக. டிஸ்ட்ரிபியூட், நம்ம ஏதாவது பொங்கல் பண்ணால் உடனே நம்ம பக்கத்து வீட்லேயும் ஷேர் பண்ணி நம்ம மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி ரம்ஜான் பிரியாணிலாம் செய்வாங்க. பிரியாணிலாம் பிடிக்குமா உங்களுக்கு? பிரியாணி எல்லாம் பக்கத்து வீட்டில் கொடுத்து அவங்களோட ஹாப்பினஸ்ஸை அவங்க ஷேர் பண்ணுறது. அதே மாதிரி கிறிஸ்மஸ் கேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங். தே வில் ஷேர் கேக், isn't it? To enjoy, to share our happiness. So these are the festivals of joy. Ramzan, Diwali and Christmas. These are the festivals of joy. Next we are going to see the second topic, our friends. Vanmati wanted to send a letter to her friend. Let us see whom she met on the way. வான்மதி என்ன பண்ணுறா, அவள் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பார்க்குறா. பட்
அந்த வழியில் யாரெல்லாம் அவள் மீட் பண்ணுறான்னு பார்க்கலாம். Do you deliver letter? அப்படின்னு கேட்குறா. To whom she is asking? No, I am a teacher. டீச்சர் கிட்ட போய் அவள் வந்து லெட்டரை நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறா. But she is a teacher. She is not a postman. She is a teacher. I am fond of children. I like to teach lessons and good values. Do you like your teacher? Next, Vanmati went to policeman to ask whether he would deliver the letters. No, I am a policeman. I protect public places and keep people safe, the policeman said. Next, she went to a doctor to ask whether she would deliver letters. No, I am a doctor. I help sick people get well. Then next she went to a nurse to ask whether she would deliver letter. No, I am a nurse. I am kind and care for the needs of sick people. I tie bandages and give injections. Then slowly Vanmati went to a shopkeeper to ask whether he would deliver letters. That man said, no, I am a shopkeeper. I measure and count goods and sell them in my shop. Then she went to a vegetable vendor to ask whether he would deliver letters. That man said, no, I am a vegetable vendor. I get fresh vegetables and sell them in the streets using my cart. Next, she went to a milkman to ask whether he would deliver the letters or not. He said, no, I am a milkman. I care for cows and buffaloes. I supply milk to people. At last, Vanmati went to postman to ask whether he would deliver letters. He said, yes, I do. I am a postman. I collect letters from the post box. I sort letters according to the address. I deliver the letters to the correct address. So finally Vanmati went to a correct man who delivers letters. Now tell me, who delivers the letters? Postman. Very good. Children, I hope you understand well about our festival, our friends in our society. Just go through this video and I will send the notes in the next class. Until then, be safe, stay home. Thank you children. Have a nice day. Bye.